Good morning students. Hey, welcome back to science class. Now we are going to see the lesson The World of Animals. One small story. The National School Nallur organized a field trip to a nearby village called Anaikadu. The students were so happy to see a village with ponds, stream, green field and coconut trees. With the help of their teacher, students were allowed to go around. One of them saw two birds building a nest. Where do the birds build a nest and why? Children saw a number of butterflies fluttering near the flowers. The air was so fresh, so calm, so quiet and so relaxing. They came across a pond in the distance. It had some water. Floating on the water were dark green lotus leaves. A green frog was leaping from one lotus leaf to another, making a croaking sound. A girl spotted a rabbit with a short tail. இந்த ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லூர் தேசிய பள்ளியில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனைக்காடு அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு ஃபீல்டு ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா இனிமையான இயற்கை சூழல் இருக்குது. அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாண்ட்ஸு, ஸ்ட்ரீம், க்ரீன் ஃபீல்டு, கோகனட் ட்ரீஸ். அவங்க டீச்சர்ஸோட ஹெல்ப்பால் எல்லா இடங்களையும் என்ன பண்ணுறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. அதில் ஒரு பையன் மட்டும் பேர்ட்ஸ் நெஸ்ட்டை பில்ட் பண்ணிகிட்ருக்கு, கூடு கட்டிகிட்ருக்கு. அந்த பறவைகள் எங்கே கூடு கட்டுது, ஏன் கூடு கட்டுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சில்ட்ரன் saw a number of butterflies. அந்த குழந்தைகள் அழகான பட்டாம்பூச்சியில் சுற்றி பல வகையான பட்டாம்பூச்சி சிறகடித்து பறந்துட்டுருக்குது அந்த ஃப்ளவர்ஸை சுற்றி. அங்கே தூய்மையான காற்று இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏற்ற பிளேஸ் இருக்குது. இதையெல்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு பாண்டை பார்க்குறாங்க. அந்த பாண்டில் பார்த்திங்கன்னா லோட்டஸ்னுடைய க்ரீன் கலர் லீவ்ஸ் வாட்டரில் மேலே ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. அந்த க்ரீன் லீவ்ஸுக்கு மேலே ஃப்ராக் ஒரு லீஃப்லேருந்து இன்னொரு லீஃபுக்கு சத்தம் போட்டுக்கிட்டே ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கு. அதில் ஒரு கேள் ஷார்ட் டெயில் இருக்கக்கூடிய ரேபிட்டை பார்க்குறாங்க. இந்த இதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரியான விலங்குகளை பார்த்தாங்க, அதில் பார்த்த விலங்குகள் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சா, அது எந்த விதத்தில் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பயோடைவர்சிட்டி. இன் த லிவிங் வேர்ல்ட் எ லாட் ஆஃப் டைவர்சிட்டி இஸ் சீன் போத் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். இந்த லிவிங் வேர்ல்டில் லாட் ஆஃப் டைவர்சிட்டி இஸ் சீன் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டையுமே நம்ம பார்க்குறோம். எவரி பிளான்ட் அண்ட் அனிமல் இஸ் யூனிக்யூ. ஒவ்வொரு தாவரமும் விலங்கும் தனித்தன்மையாக இருக்கும். Biodiversity may be defined as the variety and variability among living organisms and the habitat in which they live. உயிரினங்கள் வாழக்கூடிய வாழிடம் ப்ளஸ் அது எந்த மாதிரியான மாறுபாடுகளை பெற்றிருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னது பயோடைவர்சிட்டி. Biodiversity include a variety of ecosystem such as desert, forest, mountain, lake, river, agriculture field. These are include biodiversity. In each ecosystem, living creature including humans form a community interacting with one another and with other animals, plants, air, water and soil around them. The living things form biotic community and non-living things form abiotic community. ஒவ்வொரு பயோடைவர்சிட்டிலையும் பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் உட்பட எல்லா விலங்குகளையும் எல்லா உயிரினங்களையும் குறிக்கக்கூடியது. அது பார்த்திங்கன்னா ஈச் ஈகோசிஸ்டம் லிவிங் கிரியேச்சர் இன்க்ளூடிங் ஹியூமன் ஃபார்ம் கம்யூனிட்டி இன்ட்ராக்டிங் வித் ஒன் அனதர். ஒருத்தர் இன்னொருத்தரை சார்ந்து தான் இருக்கிறோம். தங்களுக்குள் ஒன்றோடு ஒன்று தங்களை சுற்றி உள்ள மற்ற விலங்குகளையும் தாவரம்
ஏரு, வாட்டர், சாயில் இதோட எல்லாத்துக்குமே ரிலேஷன்ஷிப் இருக்குது. இதில் லிவிங் திங்ஸ் எல்லாமே பயோட்டிக் கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணுது. நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே ஏபயோட்டிக் கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணுது. லிவிங் திங்ஸ் அப்படின்னா அந்த திங்ஸ் வந்து உயிர் வாழக்கூடியது, உயிர் உள்ள பொருட்கள் எல்லாமே நம்ம லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பிளான்ட், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் எக்ஸட்ரா. நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னா அதுக்கு உயிர் இருக்காது. பெஞ்சு, சேரு, டோர் இதெல்லாமே. தென் ஹேபிடேட். ஃபிஷ் அண்ட் கிராப் லிவ் ஒன்லி இன் வாட்டர். ஃபிஷ் அண்டு கிராப்னா என்ன? நண்டு. இதெல்லாமே நீரில் மட்டுமே வாழக்கூடியது. While many animals like elephant, tigers and camels live on land. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் வந்து லேண்டில் தான் லிவ் பண்ணும். எலிஃபண்ட், டைகர், கோட்டு, டாக்கு இதெல்லாமே வந்து லேண்டில் லிவ் பண்ணக்கூடியது. The geographical features and environmental conditions on earth differ from one place to another. இந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு பிளேஸுக்கும் இன்னொரு பிளேஸில் இருந்து என்ன ஆகும்? டிஃபர் ஆகும். Though camel can live anywhere, it is able to live in desert more comfortably. இப்போது கேமல் பார்த்தீங்க அப்படின்னா வேறுபட்ட சூழ்நிலையில் வாழக்கூடிய தன்மை இருந்தாலும் டெசர்ட்டு தான் வந்து அதுக்கு லிவ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் போலார் பியர் அண்ட் பென்குயின்ஸ் டுவெல் இன் கோல்ட் ரீஜியன். இந்த போலார் பியரும் பென்குயினும் எங்கே வாழும்னு பார்த்திங்கன்னா கோல்ட் ரீஜியன், பனிப்பிரதேசத்தில் தான் வாழும். டுவெல் அப்படின்னா அது வாழக்கூடிய இடத்தை தான் நாம் டுவெல்லிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிவிங் இன் சச் ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் ரெக்யூர் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இன் தீஸ் அனிமல்ஸ். இந்த விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான குளிர் பிரதேசத்தில் வாழ்வதற்கும் இனப்பெருக்கம் செய்கிறதுக்கும் சிறந்த தகவமைப்பு வந்து இதுக்கு அடாப்டேஷன் வந்து தேவைப்படும். They help this organism to live, breed and excel well in the particular place. Living or dwelling place of an organism is known as habitat. விலங்குகள் வந்து வாழக்கூடிய இடத்தை தான் வந்து அதோட டெல்லிங் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் தான் கூடு கட்டி வாழும். அப்போ பேர்ட்ஸினோட டெல்லிங் பிளேஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா ட்ரீஸ். அதை தான் நம்ம ஒரு உயிரினங்கள் வந்து வாழக்கூடிய இடத்த தான் நம்ம வந்து ஹேபிடேட்னு சொல்கிறோம். தென் பயோடைவர்சிட்டி, யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர். யூனிசெல்லுலர் மீன்ஸ் தட் ஆர்கானிசம் ஒன்லி ஹேவ் ஒன் செல். அந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செல் மட்டும்தான் இருக்கும். தட் ஒன்லி ஒன் செல்ஸ் கேன் மேக் ஆல் த ப்ராசஸ். அந்த ஒரு செல் மட்டும்தான் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா எல்லா ப்ராசஸையும் பண்ணும். எக்ஸாம்பிள் பாரமீசியம், அமீபா, கிளாமிடோமோனாஸ். மல்டி செல்லுலர் ஒன் தென் மோர் செல்ஸ், நிறைய செல்களால் உருவாயிருக்கும். அதை தான் நம்ம மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்னு சொல்கிறோம். டைகர், மேன், மங்கி, எர்த்வார்ம், ஃப்ராக், ஃபிஷ் அண்ட் பிஜியன் எக்ஸட்ரா. தென் அடாப்டேஷன். கேமலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் ஐலேசஸ் இருக்கும், ஹம்ப்பு, தென் திக் ஸ்கின் இருக்கும், கேன் ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அதிக அளவு வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். டஸ் நாட் ஸ்வெட், அதுக்கு வியர்வை வராது. ஃப்ளாட் பேடட் ஃபீட்டு, தட்டையான கால் பகுதி இருக்கும். தென் லிசார்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கேலி ஸ்கின் இருக்கும், மூவபிள் ஐலிட்ஸ் இருக்கும். பேர்ட்ஸுக்கு விங்ஸ் இருக்கும் பறக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து அடாப்டேஷன். ஸ்ட்ராங் செஸ்ட் மசில்ஸ் இருக்கும், ஹோலோ லைட் போன்ஸு, எடை குறைவான எலும்பு இருக்கும். ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் லைன் பாடி, போட் மாதிரியான உடலமைப்பு இருக்கும். ஃபின்ஸ் இருக்கும், கில்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து அடாப்டேஷன். தென் டூ யூ நோ in Dorog Birds Park, Singapore, penguins are kept in a big cage with icebergs and the temperature is maintained at 0 degree Celsius and below. சிங்கப்பூரில் உள்ள ஜீராங் அப்படிங்கிற பேர்ட்ஸ் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்குயின் பறவைகள் வந்து பனிக்கட்டி நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இல்லைனா அதுக்கும் குறைவான வெப்பநிலையில் ஸ்டோர் பண்ணி வச்சு பராமரிச்சிட்டு வராங்க. தென் யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம். லிவிங் திங்ஸ் ஆர் மேட் ஆஃப் ஸ்மால் யூனிட்ஸ் கால்ட் செல்ஸ்.
ஃபஸ்ட்டு செல்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த லிவிங் திங்ஸ் எல்லாமே எதால் உருவாயிருக்குன்னு பார்த்திங்கன்னா செல்லால் தான் உருவாயிருக்கும். அந்த செல்லு தான் பேசிக் யூனிட். லிவிங் திங்ஸுக்கு பேசிக் யூனிட் எதுன்னு பார்த்திங்கன்னா செல்லு. ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ப்ராசஸ் இன் த பாடி ஆஃப் லிவிங் திங்ஸ் ஆர் brought about with the help of these microscopic cells. இந்த உயிரினங்களுடைய பாடியில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸுமே இந்த லிவிங் திங்ஸால், இந்த செல்ஸால் மட்டும்தான் நடக்கும். Some organisms are made up of a single cell and these are called unicellular organism. Some of the organism பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செல்லால் மட்டும்தான் உருவாயிருக்கும். அதனால் இதை யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். யூனி அப்படின்னா ஒன்று, ஒரே செல்லால் ஆனதுனால இதை யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் சொல்கிறோம். The organism that are made up of many cells are called multicellular organism. ஒன் தென் மோர் செல்ஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்கானிசமுடைய பாடியில் அதை வந்து நம்ம மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அமீபா, பாரமீசியம் அண்ட் யூக்ளினா, இதெல்லாம் வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஃபிஷ், ஃப்ராக், லிசார்ட், பேர்ட், மேன், தீஸ் ஆர் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் ஆர் ஸ்மால், யூஸ்வலி மைக்ரோஸ்கோபிக். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படிங்கிறது சிங்கிள் செல், ஒரே ஒரு செல் மட்டும்தான் இருக்கும். அது வந்து மைக்ரோஸ்கோபிக் செல்லாக தான் இருக்கும். அதாவது மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் அதை நம்ம பார்க்க முடியும். தே cannot be seen with naked eye. நம்மளுடைய வெறும் கண்களால் அந்த ஆர்கானிசமாக பார்க்க முடியாது. தே ஆர் அக்வாட்டிக், சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் ஆஃப் ஆல் அனிமல்ஸ். அது வந்து இந்த உயிரினம் வந்து பார்த்திங்கன்னா அக்வாட்டிக் அதாவது நீர்நிலைகளில் மட்டும்தான் வாழக்கூடிய தன்மை கொண்டது. எளிய விலங்குகளிலேயே மிகவும் முதன்மையான உயிரின்னு சொல்கிறோம். த பெர்ஃபார்ம் ஆல் த ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பை த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த பாடி கால்ட் ஆர்கனல்ஸ். ஒரு செல் உயிரினத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடிக்குள்ளே நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன், சுவாசிக்கிறது, டைஜஷன், சாப்பிட்ற உணவை டைஜஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே அந்த ஒரே ஒரு செல் மட்டும்தான் பண்ணும். அதை நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், ஆர்கனல் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அமீபா. வி நோ அமீபா இஸ் an unicellular organism. It does all the activities like digestion, locomotion, respiration and reproduction within the same cell. அமீபா அப்படிங்கிறது இதுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப்பே கிடையாது. இந்த ஷேப்பில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. அதனுடைய ஷேப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இட் டஸ் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் லைக் டைஜஷன், லோகோமோஷன்னா மூவ்மெண்ட்டு, மூவ் ஆகிறது, நகர்ந்து போகிறது, ரெஸ்பிரேஷன், ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் பண்ணுறது, இது எல்லாமே அந்த ஒரே ஒரு செல் மட்டும்தான் பண்ணும். தென் it swallow food from the water and the food is digested in the food vacuole. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர்லேருந்து ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே விழுங்கிரும். இந்த உணவு வந்து உணவு குமிழி மூலமாக என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் ஆகும். இந்த ஃபுட் வேக்யூல் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் பண்ணும். ஈட் பண்ணக்கூடிய ஃபுட்டை ஃபுட் வேக்யூல் வந்து டைஜஸ்ட் பண்ணும். கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ் ஹெல்ப் இன் எக்ஸ்க்ரீஷன். அந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல் see the picture. கான்ட்ராக்டைல் வேக்யூல் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ரீஷன், பாடியில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெஸ்பிரேஷன் இஸ் பை சிம்பிள் டிஃப்யூஷன் த்ரூ த பாடி சர்ஃபேஸ் மூலிமா என்னாகும்னு பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேஷன் நடக்கும். தே ஹாவ் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் கால்டு சூடோபோடியா. ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சூடோபோடியான்னு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு சூடோபோன்னு பார்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஃபால்ஸ் ஃபீட், பொய்க்கால்கள் அப்படின்னு சொல்லுவோம். விச் ஹெல்ப் இன் மூமெண்ட் ஆர் லோகோமோஷன். இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் பாரமீசியம். Paramecium is also a unicellular organism which lives in water and move with the help of cilia. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலியா இருக்கு இல்லையா, அந்த சிலியா மூலியமாக தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகும். தென் யூக்ளினா is an unicellular animal which move with the flagellum. அந்த
ஒரு இது நார் மாதிரி இருக்குது இல்லையா, ஃப்ளாஜெல்லாம் உங்களுக்கு பாஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. அது மூலியமாக என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகும். The next one is multicellular organism. Majority of organism we see around us including animals or multicellular. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் திங்ஸில் மோஸ்ட் ஆஃப் த லிவிங் திங்ஸ் வந்து மல்டிசெல்லர் ஆர்கானிசமாக தான் இருக்கும். இன் சச் ஆர்கானிசம் different functions are carried out by different group of cells or organs. ஒவ்வொரு நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்பெஷல் செல்ஸை பெற்றிருக்கும். எக்ஸாம்பிள் ஜெல்லிஃபிஷ், எர்த்வர்ம், ஸ்னெயில், ஃபிஷ், ஃப்ராக், ஸ்னேக்ஸ், பிஜியன், டைகர், monkey and man. These are multicellular organism. The differences between unicellular and multicellular organism, they are made up of single cell. Multicellular organism made up of many cells. They can prepare all the functions of life. It is unicellular organism. Multicellular organism, division of labor exists among cells. Different cells are specialized to perform different functions. ஒவ்வொரு செல்லுக்கு இடையில் அதனுடைய வாழ்க்கை செயல்கள் வந்து செப்பரேட் பண்ணி டிஃப்ரெண்ட் செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனை செய்கிற மாதிரி வேறுபட்டிருக்கும், சிறப்பம்சங்கள் இருக்கும். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் ஆர் ஜென்ரலி வெரி ஸ்மால் இன் சைஸ். ரொம்ப சின்னதாக இருக்கும், மைக்ரோஸ்கோப்பை வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் மோஸ்ட்லி லார்ஜ் இன் சைஸ். தே ஆர் சீன் த்ரூ நேக்ட் ஐ. இதை வந்து நம்ம வெறும் கண்களாலே பார்க்க முடியும் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம். ஆனால் சிங்கிள் செல் ஆர்கானிசமாக மைக்ரோஸ்கோப் மூலிமா மட்டும்தான் பார்க்க முடியும். தென் தே லேக் டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் கிடையாது, டிஷ்யூ இருக்காது, ஆர்கன் இருக்காது, ஆர்கன் சிஸ்டம் இருக்காது. தே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் டிஷ்யூ, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். மல்டிசெல்லுலர் ஆர்கானிசமில் பார்த்திங்கன்னா டிஷ்யூஸ் இருக்கும், ஆர்கன் இருக்கும், ஆர்கன் சிஸ்டம் இருக்கும். தென் க்ரோத் அக்கர்ஸ் பை அன் இன்க்ரீஸிங் இன் த சைஸ் ஆஃப் த செல்ஸு. செல்லினுடைய அளவு வந்து அதிகரிக்கிறதுனால மட்டும்தான் அதனுடைய க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் அமீபா, பாரமிசியம், யூக்ளினா. மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் க்ரோத் அக்கர்ஸ் பை அன் இன்க்ரீஸிங் இன் த நம்பர் ஆஃப் செல்ஸ் பை செல் டிவிஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா செல் டிவிஷன் மூலிமா க்ரோத் இருக்கும். எக்ஸாம்பிள் எர்த்வார்ம், ஃபிஷ், ஃப்ராக், லிசர்ட் அண்ட் ஹியூமன் பீயிங். தென் அடாப்டேஷன் இன் அனிமல்ஸ். A living thing can survive in a particular habitat if its body is adapted to the conditions of that habitat. Plants and animals develop special characters or features in their body in order to survive in the habitat. The presence of specific body features for certain habitat which enable a plant or an animal to live in a particular habitat is called adaptation. அதாவது அடாப்டேஷன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு உயிரினம் வந்து தன்னுடைய உடலை ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்துல தான் லிவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பாடியில் அடாப்டேஷன் இருந்தால் தான் அந்த இடத்துல அதனால் என்ன பண்ண முடியும், உயிர் வாழ முடியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸும் அனிமல்ஸும் வந்து ஸ்பெஷல் அடாப்டேஷன்ஸ் வந்து இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் அது லீவ் பண்ண முடியும். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழ்வதற்கேற்ப தங்களுடைய உடலில் வந்து சிறப்பு அம்சங்களை பெற்றிருக்குது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த ஃபிஷ் லிவ் எய்தர் இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் இன் மெரைன் வாட்டர். ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் லீவ் பண்ணும், மெரைன் வாட்டர்லேயும் லீவ் பண்ணும். அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னா நன்னீர், மெரைன் வாட்டர்னால் கடல் நீர். இது ரெண்டுலேயுமே வாழ்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பாடி அடாப்ட் ஆகிருக்கும். First one is fish. The head, trunk and tail of a fish merge to form a streamlined shape. Head, trunk, tail இது எல்லாமே மெர்ஜ் ஆகி எந்த மாதிரி அந்த மீனுடைய உடல் தகவமைப்பு ஆயிருக்கு, அடாப்டேஷன் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் லைன் ஷேப்பில் இருக்கும், படகு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். த ஸ்ட்ரீம்லைன்டு பாடி ஷேப் ஹெல்ப்ஸ் த ஃபிஷ் டு மூவ் த்ரூ த வாட்டர் ஈஸிலி. இந்த ஸ்ட்ரீம்லைன் பாடி ஷேப் இருக்கிறதுனால அந்த ஃபிஷ்ஷு வந்து வாட்டரில் ஈஸியாக
என்ன இப்போது மூவ் ஆகி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. த ஃபிஷ் ஹேஸ் ஸ்பெஷல் ஆர்கன் கால்ட் கில்ஸ். ஃபிஷ்ஷுக்கு வந்து ஸ்பெஷல் ஆர்கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கில்ஸ். இட் இஸ் ஏ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். கில்ஸ் இஸ் ஏ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். இட் ஹெல்ப்ஸ் டு அப்சார்ப் ஆக்சிஜன் டிசால்வ்ட் இன் வாட்டர் ஃபார் ப்ரீத்திங். வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணிக்கும். எது மூலிமா? கில்ஸ் மூலிமா. வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கிற ஆக்சிஜனை கில்ஸ் மூலிமா என்ன பண்ணிக்கும்? அப்சர்வ் பண்ணி ப்ரீத் பண்ணிக்கும். இட் இஸ் அடாப்டட் டு ப்ரீத் இன் வாட்டர். தென் மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷ்ஷஸ் ஹாவ் ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸ் ஆல் ஓவர் த பாடி விச் ப்ரொடெக்ட் த பாடி. மேலே பார்த்திங்கன்னா நிறைய செதில் இருக்கும், முள் மாதிரியான செதில்கள் இருக்கும். அது வந்து தன்னுடைய பாடியை பாதுகாத்துக்கிறதுக்காக நிறைய ஸ்கேலி ஸ்லிப்பரி இருக்குது. ஃபோர்த் ஒன், த ஃபிஷ் ஹேஸ் ஃபின்ஸ் ஃபார் ஃபாஸ்ட் ஸ்விம்மிங். இந்த ஃபின்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா வாட்டரில் ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் ஃபிஃப்த் ஒன், த ஃபிஷ் ஹேஸ் ஸ்ட்ராங் டெயில் ஃபின் விச் ஆக்ட் ஆஸ் ரூடர் டு சேஞ்ச் டைரக்ஷன் அண்ட் கீப்ஸ் இட்ஸ் பாடி பேலன்ஸ் இன் வாட்டர். இதனுடைய டெயில் ஃபின் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டைரக்ஷன், அதாவது ஒரு இடத்துல போய் திரும்பும்போது அதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பாடியை வந்து வாட்டரில் பேலன்ஸாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ராக். ஆம்பிபியன்ஸ் லீட் எ டியூயல் மோட் ஆஃப் லைஃப் லிவிங் போத் இன் வாட்டர் அண்ட் லேண்ட். ஃப்ராக் பார்த்திங்கன்னா வாட்டர்லேயும் இருக்கும், லேண்ட்லேயும் இருக்கும். அதனால் நம்ம இது வந்து ஆம்பிபியன்ஸ், இருவாழ்வி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தே ஆர் poikilothermic animal. Their body is divided into head, trunk with 2 pair of limb. ஃப்ராகுடைய பாடி பார்த்திங்கன்னா ஹெட்டு, ட்ரங்க்கு, 2 pair of limb-ஆக டிவைட் ஆகிருக்கு. டியூரிங் த லார்வல் ஸ்டேஜ். லார்வல் ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஃப்ராக் ரெஸ்பிரேட் வித் த ஹெல்ப் ஆஃப் கில்ஸ் மூலிமா ரெஸ்பிரேட் பண்ணும், சுவாசிக்கும். த அடல்ட் ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் மூலிமா சுவாசிக்கும், ப்ளஸ் லங்ஸ் மூலிமாவும் சுவாசிக்கும். அண்ட் பக்கோ பேரிங்கியல் ரீஜியன். That's all students. Homework. The differences between unicellular and multicellular organism. Read and write. Thank you students.